தொடர்ந்து மத்திய அரசு பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு தொடர்பான தனியான எந்த ஒரு திட்டமும் அதான் இன்னொன்று வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பா இப்ப ஆந்திராவா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இதை கவனிச்சிங்களா? அதாவதுங்க மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட். இந்த 48 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் தமிழ்நாடுக்கு எதுவும் வந்திருக்காதா? தமிழ்நாடுக்குன்னா தனியாக அது பேர் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதுதான் பட்ஜெட். தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. இன்னொன்று தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க 2 லட்சத்தி அது இப்போ நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க. நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமாக நான் நாளைக்கு பேசுகிறேன். ஏன்னா இதுதான் முக்கியம். ஆமாம் இதுதான் முக்கியம். நீங்கள் அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுகிறேன். ஏன்னா ரயில்வே திட்டம் வந்து 2,62,000 கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு. இப்போ 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதில் தமிழ்நாடு வராதா என்ன? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம்லாம் இல்லை, சொல்கிறேன் நான் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு நாளில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். டேட்டா எடுத்துகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வருத்தமாக இருக்கு. நாங்கள் அதில் இன்னும் டேட்டா வரல. வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளோ தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணேன். ஆமாம் எங்களுக்கு தைரியமாக சொல்லக்கூடியது. இப்போதைக்கு இந்த பிசி 69% பற்றி சொல்லுங்க. இதுதான் முக்கியம். இதை பற்றி எதை பற்றி ஹைலைட் பண்ணுறது தெரியும் எனக்கு. சரி சார், இப்போ திமுகவுக்கும் மத்திய அரசுக்கு இடையில எப்பவுமே ஒரு சின்ன மோதல் போக்கு நீடித்துக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த 10.5% இடஒதுக்கீடு காரணமாக காட்டி சாதிவாரி கணக்கெடுப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுதான் மத்திய அரசுக்கு எதிராக. நான் இந்த 10 புள்ளி மட்டும் சொல்லிட்டேன். 69 விழுக்காடு சொல்லிட்டேன். தரவுகளை இல்லை இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கு. இப்போ முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம். எப்போ நடவடிக்கை எடுக்க போறாரு தெரியல எனக்கு. மத்திய அரசுக்கு எதிரான ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. எதிரான இவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்த தானே. மத்திய அரசுக்கு என்னங்க? மத்திய அரசு எப்போங்க இப்போ சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க? நம்ம மத்திய அரசே வலியுறுத்தலாம். இல்லை வலியுறுத்தல நாங்கள் பண்ண போறோம். அது எங்க கடமை நாங்கள் பண்ண போறோம். உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ அதை பயன்படுத்த தானே. நிச்சயமா பண்ண போறோம். அது வேற. மத்திய அரசு எப்போ எடுக்க போறாங்க? சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க? 2026 தான் எடுக்க போறாங்க. ஆமாம், கரோனானால 21 எடுக்கல, 26 எடுப்பாங்க. அப்போ 26 வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா நம்ம?